அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றவாளிகள் பட்டியலில் இருந்தவர் என்ற கருத்தில் இருந்து நான் பின்வாங்க போவதில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தனது கருத்தில் இருந்து பின்வாங்க போவதில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சமய மணிவண்ணன் இணைப்பில் இருக்கிறார். சமய மணிவண்ணன், வணக்கம். தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அது பற்றிய முழு விவரங்கள். வணக்கம். சென்னையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்ற பின்னணி உடையவர் என்று நேற்று விமர்சனம் செய்திருந்தார். இதற்கு இன்று காலை பதிலளித்த காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தன் மீது உள்ள ஒரு குற்ற வழக்கு குறித்தாவது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நிரூபிக்க முடியுமா என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார். இந்நிலையில் இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் சில ஆதாரங்களை, அதாவது ஒவ்வொரு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மீது உள்ள குற்ற வழக்கு எண்கள் உள்ளிட்ட ஆதாரங்களை தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்ற பின்னணி உடையவர் என்ற கருத்தில் இருந்து தான் பின்வாங்க போவதில்லை என்ற கருத்தையும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் செல்வ பெருந்தகை குற்ற பின்னணி உள்ளவர், அவர் மீது வழக்கு சுமத்தப்பட்டுள்ளது என்ற ஆதாரங்களையும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளார். குறிப்பாக அதில் ஒரு வழக்கில் செல்வ பெருந்தகை அவர்கள் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார் என்ற கருத்தையும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கொலை முயற்சி வழக்கு, கொலை மிரட்டல் வழக்கு, பயங்கர ஆயுதங்கள் தாக்கிய வழக்கு என பல்வேறு வழக்குகள் அவர் மீது உள்ளதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அந்த ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். குண்டர் வழக்கில் கைது செய்யப்பட்ட அவரை வேறு எப்படி குறிப்பிட வேண்டும்? வாழும் மகாத்மா என்றா இல்ல அரசியல் லாபங்களுக்காகவும் தன் மீது குற்ற வழக்குகளில் இருந்து தப்பிக்கவும் தனது கொள்கைக்கு நேர் எதிராக நின்று நாடகமாடினால் எவ்வாறு ஏற்றுக்கொள்வது என்கிற விஷயங்களையும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சமய மணிவண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.